காலன்றலாம். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம். என்னப்பா ஆச்சு பிள்ளை? மறுபடியும் இன்னும் அந்த மனநிலைகளை மாத்தி தெளிவுபடி தந்தா போதுமா? பாட்டு பாடுன கவனிச்சியா நீ? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது, இங்கு எங்கிருந்து நஞ்சி வந்தது. இந்தா படிப்படியாக மாற்றி உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தரேன். செம்மையா இருக்கணும். வேற என்ன வேணும்? ஆமாப்பா, அந்த பிரச்சனை தீரும், மெல்ல தீரும். பொறுமையா இரு. முதல்ல பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்ப்போம், உன் தொழிலை உருவாக்கித்தார். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பாப்பா, என்னாச்சு பையனுக்கு? கல்யாணம் முடிச்சுட்டானே? முடிச்சாச்சு. கெட்டிக்காரன், கல் விட்டு வா. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? திண்டுக்கல். என்ன சொத்து, என்னாச்சு? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யாரெல்லாம் வந்திருக்கிய? உடன் பிறந்தவரா? அப்படி கூப்பிடக்கூடாது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வாழ வந்தவர்களால் சில வார்த்தைகள், சில குழப்பங்கள், மன நிம்மதி குறைவுகள் எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம குடும்பத்துக்கு மாந்திரிகத்தால எதுவும் குறைகள் நடந்து உடல்நிலைகளும் நம்முடைய உழைப்பு சம்பந்தமான விஷயமும் மன அமைதியும் குறைஞ்சிருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. வந்தவரை வாழ்ந்தது போதும் என்று யாராலும் விளக்க முடியுமா? முடியாது. இருப்பதை சமாளிக்க வேண்டும். ஆனா உன் பிள்ளை உன்னை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்டு நீங்கி இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குடா. அதை நீ கொஞ்ச நாள் ஏற்றுதான் ஆகணும். அதுக்கு பிறகு எல்லாரையும் ஒன்னா கொடுத்து சேர்க்கிறேன். 3 வருஷம் குடி, சந்தோஷமா இருக்கு. மொத்தம் 12 வருஷம் சுட்டு உனக்கு 2 வருஷத்தை குறைச்சி சுட்டுருக்கப்போ சேர்த்துருவான். சனி பகவானே காப்பாற்றுவான். எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கேன்? இவ்வளவுதானா? கண்ணை விடு வரதான்னு பார்க்க. எழுத்து இருக்காட்ஸ் இல்லையே. எங்க இருக்கு இருக்காடலாம்? எழுத்து இருக்காட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கிய? காலாவதி முடிஞ்சு போச்சே. என்னென்ன இருக்காடு? அது செல்லா இருக்காடு. எஸ், 1 2 3 4 5 6 7 8 9 ஆவணி மாதத்துக்குள்ள வாங்கி தரேன். சென்ட் அடிக்கலாம். கர்மசாமிக்கு வாப்பா. எண்ணின எண்ணம் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு, பண்ணின பாவம் எல்லாம் பரிதி மோல் பனியா போச்சு, சுங்கமும் துணையும் போச்சு, சுகமான வீடும் போச்சு. என்னப்பா வீடு வாசல் எங்க இருக்கு? புரியல. ஆமா, பூர்வத்தை இடம் வந்து அங்க காடு அதை கேட்டு போய் அந்த பிரச்சனையை தீர்த்து தார. இருக்கிற இடம் பரிமுகமா காப்பாத்துறேன். தாங்கித்தான் வாழணும், ஏங்கி வாழாம காப்பாத்துறேன். போ. கர்மசாமிக்கு திருமணம் விஷயமா கேட்டு வந்தது யாரு? உடனே மாறுங்க ஆளு. யாருக்கு திருமணம்? கால் விட்டு வா. யாருக்குப்பா? நல்ல காலில் விடல. டிங். திண்டுக்கல் இல்லையே, கேட்டு பார்ப்போம். வரலாம். திண்டுக்கல்லாம் அதுல இருந்து வெளியூரா? 10 கிலோமீட்டர். ஊருக்குள்ள போய் பார்த்தேன். மெயின் ரோட்ல இருந்து வலது பக்கத்துல இறங்கினா தான் உங்க கிராமம். சரிண்ணா? கொஞ்சம் அப்படி விவசாய இடங்கள் இதைகள் நான் தாண்டி போனேன்னு ஒரு கிராமம். இடது பக்கத்துல பழைய காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கட்டிப்பட்ட ஒரு கட்டளை ஒண்ணு சீர்வளைஞ்சு கிடக்கு. அது பக்கத்துல தாண்டி போனா ஒரு அம்பாள் கோயில் வருது. என் தங்கச்சி காளியும் இருப்பா, நானும் இருப்பேன். கால் வந்துட்டு வா.
என்ன விஷயம் கேட்டுருவோம். எப்பா யாருக்காவது ஆபரேஷன் நடந்துச்சா வீட்டுல? நடக்கணும்னு சொன்னாங்களா டாக்டர்? அது ஏன் நான் நடத்துறேன், ஏன் பக்கத்துல வா. அப்படி ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய விதி இருக்கு, அது வராம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி கேட்டுக்காப்பா. ஜாமீன் போட்டேன். ஜாமீன் விட்டு ஒவ்வொருத்தன் சொத்து லாக் ஆகிக்கிட்டு கிடக்கு, புரியுதா உனக்கு? அவனை பணம் கட்ட வைக்க, உனக்கு பாதிப்பு இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய ஐப்பசிக்குள்ள உன் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க. இந்த அப்படி மகிழ்ச்சியா இருப்போம். கால் ஒன்று ராஜா அருவாளை காட்டுறீங்க யாரு? இடமோ சுகமானது. முன்னலவா வர்றான் அங்க வந்து நின்னுங்கன்னு சொன்ன. எப்பா கருப்புசாமி எங்க இருக்காரு? அருவாளோட நிக்காரு. டிங். உன் பாப்பாவுடைய மனத்தை பார்த்தேன். மனது ரொம்ப குழம்பி வேதனை அடைந்திருக்கிறான். உங்க சொல்லுக்கெல்லாம் உட்பட்டு நிக்குமா நிக்காதாங்கிற ஒரு குழப்பம் கொஞ்சம் கிரகத்தால தோன்றி இப்ப வேதனைப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாம தத்தளிக்கிறீங்களாம். கால் வந்துட்டாங்க. வரலாம். பிள்ளையனுடைய மனதை உன் பக்கம் திருப்பி நல்வாழ்வை அமைச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த உடல்நிலையை நல்லாக்கிறேன், கண்டம் இல்லாம காப்பாத்துறேன். ஆனா கொஞ்சம் நரம்பியல் பிணி வரும், எந்திரிச்சு நடக்க வைக்கிறேன், தெளிவாக்குறேன். பௌர்ணமி உத்தரவுல கரத்தை திருத்தாரேன். கர்மசாமிக்கு சாமி நாங்க சேர்த்து வச்ச பணங்கள்லாம் நஷ்டமாகி வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னது? யார்கிட்ட பணத்தை கொடுத்திய? அட்டி கட்டி பாட்டு எல்லாம் தந்துருக்கலாம்ல. சரி கால் வந்துட்டாங்க. பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக பிரச்சனை யாருக்கு? யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வா. என்ன வழக்குயா? என்ன வழக்கு? புரியல. இது யாரு? ஒரு நீ மட்டும் அசையாம நிக்க பேப. இன்னொரு கால் வந்துட்டாப்பா. இது யாரு இந்த பிள்ளை? ஓய் வெற கடிச்சு தின்றாத பிள்ளை, தப்பு இல்லையா? வர்றா. நீங்க வந்து உட்கார்ந்த உடனே மாரியம்மா வராள எங்க இருக்கா தெரியும்? சரி, அவ்வளவு விவரமான ஒரு ஆளா இல்லை நீங்க. ஆமா, வாங்கினவன பணத்தை தர வச்சா போதுங்களா? கால் விட்டுவா. ரொம்ப விவரம் உங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. விஷயத்துக்கு வந்துருவோம் நேர. என்னப்பா சொல்லுத? அதானே கர்மசாமிக்கு வேளாங்கண்ணில இருந்து மாதா வாராட, உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? அப்படியா? சந்தன குங்குமம்லாம் சமப்பா வச்சிருக்க. சரி கண்ண மூடுங்க, நான் வாரேன். அம்மா இந்தா அந்த பணம் வந்து சேரும்பா, வெற்றியாக்கி தரேன், சந்தோஷமா இருக்கு. அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கால் வந்துட்டோயா? ஏய் தம்பி, என்னடா ட்ரௌசர் எல்லாம் போட்டிருக்க? எந்த ஊர்ல இருக்கான் இவன்? கோயம்புத்தூர்ல இருக்கியா? நீ என்ன படிக்கிற? குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி. நீ சிஎஸ் செகண்ட் இயர். சிஏவா சிஎஸ்ஆ? சிஎஸ் ஃபுல் ஃபார்ம்? வெரி குட் மேன். எஸ், கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அப்படி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் தேவதை வந்துச்சு.
இப்ப அந்த தேவதைகள் அந்த குடும்பத்துக்குள்ள வரல. அதுல இருந்து உங்களுடைய பண நஷ்டம், உங்களுடைய சொத்துக்கள் சொந்தமாக தேவையில்லாத எதிரிகள், நீங்க பெற வேண்டிய உரிமையை பெற முடியாத தடுதல்கள், இவைகள்லாம் நடக்கு. இப்பவும் உங்களுக்கு பண சொந்தமான குழப்பமும் மன அமைதி குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இடம் ஒண்ணு உங்களுக்கு அமையக்கூடிய சக்தியை கொண்டு வந்து தந்தா வெற்றியாயிரலாம். செய்து தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அவங்கள படிச்சு வெற்றி ஆக்கிடுவேன். நீ தைரியமா இருக்கலாம். ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், இவன் செந்தமிழ்நாட்டுல வேலை பார்ப்பான், இவன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வருவான். ஒருத்தருக்கு அரசாங்க வேலை, கால் வந்துட்டு வரலாம். கேட்டுருவோம், எங்க இருக்காரு கேட்போம். ஓம் நமச்சிவாய. சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? உங்க ஊர் எல்லையில ஒரு சிவலிங்கமும் சிவாலயமும் இருக்க. வாப்பா, இந்தா பக்கத்துல வா, நூஞ்சு பக்கத்துல வாமா. இந்தா சிவனுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை சக்தி கிடைக்கும். வாப்பா, செந்தமிழ்நாட்டில் வேலை செய்வாய். இந்த கடனை செய்து தரேன். இந்த மன நிறைவாயிடா. முடிய கொஞ்சம் மேரணிக்கு வலிச்சு பழகுங்கடா, நெத்திய மறைக்காதீங்க என்ன. கர்மசாமிக்கு 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 மயிலாடுதுறை 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 மயிலாடு எந்த ஊருமா? அங்க உட்கார்ந்துருக்காங்க பாரு, போய் கழிச்சு போ. மயிலாடுதுறை, மாயாபுரம், மயிலாடுதுறை எல்லாம் ஒண்ணுதானே. தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. பண வா, என்ன உடல்நிலைக்கு? கால் வந்துட்டு வா. கும்பகோணம், அடுத்த உத்தரவு இருக்கு கும்பகோணம். தைரியமா இருக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரக நிலைகளால் உனக்கு வருமானத்தில் மனச்சரிவும் வேதனையும் நடக்கும். நண்பர்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நடத்தக்கூடிய தொழிலில் சில மனக்குறைகள். சரிண்ணா? இதுல எதிர்பார்க்காம வலது பக்கம் வயிற்றுல ஒரு உள்ளுக்கு வந்து ஒரு விளைச்சல் இருக்கு. அது அறுவை சிகிச்சை செய்து தீருமா, அறுவை சிகிச்சை இல்லாம மாறுமாங்கிற ஒரு மனக்குறை உன் மனசுக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு வா. இல்ல வா, வாடா. அது கேன்சர் சம்பந்தமானது அல்ல, சாதாரண விஷயம்தான். குணமாக்கி தரேன். வேற என்ன வேணும்? திருமணத்துக்கு இப்போதைக்கு கேட்காத, வேலை விஷயம் இந்த வருஷத்துல உனக்கு நடந்துடும். இந்த ஜெயிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு குடும்பத்தோட யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. பூ பூவாய் பூத்து வரும் பட்டு பூச்சி அக்க. என்னப்பா வேணும்? பூத்த மலர் செடியில் இருந்தால் அதுக்கு புகழ் உண்டுமா? பூ வந்து செடியிலே இருந்தா புகழ் உண்டுமாடா? அது ஒண்ணு சரமாகி கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா மாலையாகி தோரணமாகணும். அப்பதானே அந்த பூவுக்கு பெருமை. அதனால்தான் பாடின, பூ பூவாய் பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கான்னு ஒரு பெண்ணை பெத்து வீட்டுக்குள்ள வச்சு அவ வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமும் வேதனையும் உங்க உள்ளத்துல இருந்துகிட்டு. கால் வந்துட்டுவான். நெஞ்சே உனக்கு உபதேசம் மீதே. அவளுக்கு என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு பிடிச்சி அவளுக்கும் பிடிச்சி
அந்த கல்யாணம் நடக்க வேண்டுமானால் பௌர்ணமிக்கு முதல் நாள் நீ என்னை வந்து பார்க்க வேண்டும். 90 நாளில் திருமணம் நடக்கும். பொறுமையாயிரு, முடிவெடுக்காத, நிதானமாயிரு, ஆத்திரம் கொள்ளாதே. கால் வந்துட்டு வா. நீங்க இங்க வர கருணை வடிவானவனே கை கொடுப்பாய் அம்மா. உனக்கு மயிலாடுதுறையா வேற ஊரா? அதனால உன் ஊருக்குள்ள என் குதிரை போகல, நின்று. ஊரு எல்லைக்குள்ள அம்மன் கோயில் இருக்கா? அப்படி தாண்டி போன உடனே இன்னொரு கிராமத்துக்கு போற எல்லையில சிவன் கோயில் இருக்கா? அப்ப நீ காலில் விட்டுரும். உனக்காக இப்ப அங்க போயிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒண்ணும் என்னடா வேணும் தம்பி? கண்ண முடிக்கா. இதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சிருக்கேடா? நல்ல கண்ண மூடு. அது மட்டும் முடிக்கலையாடா? பக்கத்துல வா. நல்ல முடிக்கா. என்னையவே நினைச்சுக்கா. சொந்த பொண்ணு கிடைக்காடா. இந்த வருஷத்துல உனக்கு திருமணத்தை நடத்தி தரேன். வெற்றி விட்டு போயிட்டு வா. கர்பசாமிக்கு கும்பகோணம், கும்பகோணம். அது ஒரு பக்தி. கும்பகோணம் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். இருங்க இருங்க இருங்க, கட்டிட்டீங்களாங்க? என்னம்மா வேணும்? பிள்ளை கேட்டு வந்தவர்கள் வாங்க. தங்க தோணியிலே யாரு இது? புண்ணியவதியே வா. காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க. அங்க இருங்க, வார. நல்ல நீ காலில் விடலையே, உன் மனத்தை அங்க கொடுக்கல. போடா. உன் பேர் என்னம்மா? பக்கத்துல வந்து உட்காரணும், டென்ஷன் பண்ணக்கூடாது. கையை கொண்டாடா தம்பி. உயிரணுக்கள் கவுண்டிங் எவ்வளவுடா இருக்கு உனக்கு? முதல்ல எடுத்தது எவ்வளவு இருந்துச்சு? 67 இருந்துச்சு. போதும்னு சொன்னாங்களா? பாதி அளவுக்கு தான் இருக்கு. சரிண்ணா? அதனால தான் நான் உன்கிட்ட இப்படி டக்குன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. கொண்டா. ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கியா? சாதாரண விஷயம் தான், கரைஞ்சிரும், கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. நீ உட்கார பராசக்தி. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தான். சில சமயங்களில் மனம் திறந்து பேச முடியாத பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு. புரியுதா? அந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் காரணம். உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க சொல்லி காசியிலிருந்து விசாலாட்சி அம்மை வந்து வரம் எனக்கு சொல்லிட்டான். ஏன் காசியிலிருந்து விசாலாட்சி வந்து சொல்லணும்? இங்க இருக்க மீனாட்சி சொல்லக்கூடாதா? பக்கத்துல இருக்க காமாட்சி சொல்லக்கூடாதா? ஏன் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் சொல்லக்கூடாதா? ஏன் அவங்க சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். அதாவது 3 தலைமுறைக்கு முன்னால் உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற ஒரு தாயார் இறந்தார்கள்.
அதுல சிசு பாவம்னு சொல்லி ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவ கர்ப்பத்தை தீர்க்கத்தான் காசியில இருந்து விசாலாட்சி வந்து உனக்கு வரம் கொடுத்தா. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும். என்ன பிள்ளையா இருக்கும்? ஆம்பளை பிள்ளையா இருக்கும். ஏழுமலையான் வெங்கடாஜலபதியுடைய திருநாமத்தை கொண்டவனாக பிறப்பான். வெங்கடாஜலபதியுடைய திருநாமம் எத்தனை இருக்கு தெரியுங்களா? ஹரி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஹரி ஸ்ரீனிவாசன் பேர் வைக்கணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோட வந்து தரிசித்தால் அந்த வரத்தை உனக்கு தந்துருந்தேன். அதுக்கு முன்னால அங்க புண்ணிய தீர்த்தம் ஆனதுக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கு? திருநள்ளாறு ஒரு புண்ணிய தீர்த்தம், ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய தீர்த்தம். ஆனா ராமேஸ்வரம் 200 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வரணும். முதல்ல திருநள்ளாறு தீர்த்தத்தை அடைந்து தரிசனத்தை முடித்து பௌர்ணமி 10ஆம் தேதி என்னை வந்து பாருங்க. அந்த வரத்தை அள்ளி தருகிறேன். கால் ஒன்று முருகா என்று அழைக்க. உனக்கு கும்பகோணமாப்பா? கடன்பட்டு வந்தது யார்? வா, புண்ணியமடைவாய் மகளே, இந்தா செல்வமாக இரு, அருள் மணக்கும். காலோன்றாயா? அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. ஆஹா, உன் உள்ள அங்க போகல. வரலாம். நம்ம குடும்பத்துக்கு யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்க. நான் என் மனத்துல எனக்கு சில அறிகுறிகள் தெரிஞ்சுது. அதனாலதான் என் பிள்ளை எல்லாரும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஓயாம புலம்பிக்கிட்டு இருக்கியா, மனத்துக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்கியா. இதான உண்மை. காலம் சொல்லலாம். ஆமா, நீ உட்காரு. வண்டி கூடாது. வீட்டுல மணல பாக்கி இவ்வளவுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுப்பா. அதே மாதிரி இந்த செய்வனை கோளாறுகளின் காரணத்தினால் உடலால் மனதால் பாதிக்கப்பட்டு குடும்பத்துல பிரிவும் அவமானமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். புரியுதா? இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி மன அடக்கத்தை கொடுத்து உங்க கடன்களை தீர்த்து தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா. நீ பிடிச்சபடியே இரு. நான் சொல்றத புரியாத என்ன? கால் ஒன்றுவாடா. அந்த காலத்து கேள்விகள்கிட்ட பேசி நீங்க முடியாதியா? எப்படி? இப்ப நான் பேசின பூரா இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இந்தா அந்த வீட்டை நான் வித்து தாரேன். வித்த பிறகு உன் மனைவியும் சரியாயிடுவா, உன் குடும்பமும் நல்லாயிடும். அந்த தடையை நான் நீக்குகிறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கர்மசாமிக்கு கால ஒன்றுவாப்பா. கும்பகோணமா? ஜெயங்கொண்டாம். ஜெயங்கொண்டம் ராமநாதபுரம் பக்கத்துல இல்லையா? 1 2 3 சிதம்பரம் போற வழி ஜெயங்கொண்டாம். சரியா? கால ஒன்று. தில்லை நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்க கரிசனமே. தில்லை நடராஜனின் தரிசனமே. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? என்ன அண்ணாச்சி, என்ன தொழில் பாக்குறீங்க? என்ன செய்யணும் உங்களுக்கு? என்ன செய்யணும்?
என்னப்பா வேணும்? என்ன குடும்பத்தில் சிக்கலாம் என்ன சிக்கலை? என்ன விட்டு போயிட்டான். காலில் விட்டுவாங்க. நீ தான் நான் தான் நீ, உன்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே கையெழுத்தே. மருமகிட்ட செல்ஃபி இப்போ ஒரே ஒரு விஷயம், அண்ணனுக்கு சோறு விட்டதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு போட நாடு இல்லை, தனியே இருக்கிறார், தனியே தூங்குகிறார், தாகம் தாங்க முடியவில்லை. பொண்டாட்டியே வா, பொண்டாட்டியே வா, வர வைக்கணும். வர வச்சு சேர்த்து விட்டா போதுங்களா? நீங்க ரெண்டும் தனி கொடுத்துற பாருங்க, மகன் கூட இருக்காங்க, போடுங்க, நல்லா இருங்க. ஆமாம், அதாவது ஆசைக்கு வாழ்ந்த காலம் போயிடுது, இனி ஆபத்து இல்லாம வாழக்கூடிய காலம் வேணும்ல, வேணுமா வேண்டாமா? அதுதான் உஷார பத்தியா. இந்த பொண்டாட்டிக்கிறத ஆற்றுல இருக்குப்பா, நம்ம சொன்ன எவன் கேட்காம, அதான பார்த்தேன். ராம் நாட்டு பகுதி, ராம் நாட்டு பகுதி. பருவம் என்னும் காத்திலே கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊருப்பா? ராமேஸ்வரம் பக்கமா? என்ன வேலை உங்க ஊரு? மண்டபம். இடம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? இடம் மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது. இடம் மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? மகன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? மகன். தம்பி, உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். இப்போ ஒரு 2 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில உனக்கு அவநம்பிக்கையும் மன வருத்தமான சூழ்நிலைகளும் கடன்களும் தலைக்கு மேல ஏறி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால காரணம் இல்லாம நீதி குறைவாகி வாக்குவாதங்கள் செய்து மன ஒற்றுமையை வேதனைக்குரிய சப்ஜெக்டா வச்சிருக்கிறேன். இதுக்கு எந்த செய்வனையும் நடக்கவில்லை. இது கிரகங்களால் ஆன விதி. இந்த நேரங்கள் மாறுவதற்கு 28 நாட்கள் இருக்கு. உன் வாழ்க்கை நல்லா ஆயிரும். வேற என்ன வேணும் உனக்கு? வீடு வந்து வீட்டுல இருக்கு, வீடு வாங்கி நான் சொல்லுது வர பொருள் 28 நாள் கழிச்சு வாங்கிக்க. அந்த பணமும் தருவேன், அதுக்குரிய வாய்ப்பையும் தரேன். சரியா? பக்கத்துல வர சொல்லு, பக்கத்துல வர சொல்லு. நான் எட்டி வரமாட்டேன். சொல்றது கேட்க மாட்டேன். என்னடா ஏச்சலடா, உன் பேர் என்னடா? முத்துரோகி. முத்துரோகி. என்ன பேரு? முத்துரோகி. நல்லா ஆயிடுவான். இந்தாமா, அந்த வீட்டை வாங்கி பேணி வாழ்ந்துட்டாங்க. உள்ள மகாலட்சுமி வருவா. சத்தியமா இருங்க, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு வாப்பா, பையனை பத்தி கேட்க வந்தவன். வேலை விஷயத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு? தொழில் வேலை சம்பந்தமாக. வா, முன்னால வந்துட்டு இல்லை, அங்கே நின்று கொள்ளுங்கள். என்னப்பா பையனுக்கு என்ன பண்ணுது? கண்ணமுடு. பணத்திற்கு தலையிலே நீ பகுத்தறிவும் தேயுது. காலம் சொல்லலாம். பையனை மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானா? ஒழுங்கா தூங்க மாட்டானே, டென்ஷன் பண்ணுவானே, வீட்டை விட்டு ஓயாம விலகி போய் உன்னை தேவையில்லாம யானை பழத்துல அவனை எதிப்பானே, இதுக்கானா கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு கரெக்ட், நல்ல வார்த்தை. இந்தா உன் பையனை குணமாக்கி தரேன், பௌர்ணமிக்கு கூட்டு வாப்பா. சரியா? நல்லா இருக்கு. கால் வந்துட்டோடா தம்பி. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தாரடி. இவனை எப்படி இழுத்து கொண்டு வந்தீங்க கோயிலுக்கு? நீ வரணும்னு சொன்னே இவங்க கூப்பிட்டதுக்காக வந்தியா? இவனை யூடியூப்ல பார்த்தியா? என்னமெல்லாம் பார்த்தேன்?
என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டுவாங்க. பகவானே, இதுக்கு என்ன? விநாயக பெருமாள் வீட்டு பக்கத்துல பிள்ளையார் இருக்காரா? வந்து நிற்கிறார். அதான் பார்த்தேன். விநாயகா வேலவா, வா. உன் பேர் என்னடா? அஸ்வின் குமார். சரி, என்ன படிச்ச? கணமுடி. ஒரு பக்கத்துல வெளிநாட்டை பத்தி சிந்தனை, இன்னொரு பக்கத்துல இந்தியாவை பத்தி சிந்தனை. ஆனா நான் என்ன டிக்கெட் அடிச்சோம்னா டக்குன்னு ஃபாரின் அப்படின்னு அடிச்சிட்டேன். தம்பி பாஸ்போர்ட் எடுத்திய? அப்போ புறப்படலாமா? கால் வந்துட்டு வா. நீ மட்டும் போலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எஸ். ஃபாரின் போறது பிரச்சனை இல்லடா தம்பி. ஒன்ன லவ் பண்றது மாதிரி ஒரு செய்தி வரும். அதுல உன் மனத்தை நீ தடுமாறாம பார்த்துக்கணும். வீணா போய் மாட்டிட்டு முடிக்க கூடாடா. என்ன இந்தா கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரனா இருப்படா. வச்சுக்கோ. இதோ செப்டம்பருக்குள்ள உனக்கு விசா வந்துடும். வாங்க பக்கத்துல வாங்க. சோம்பேறியா இருக்கக்கூடாது. பணம் வர வச்சு தரேன். பணம் கொடுத்தேன், வர வச்சு தரேன். போயிட்டாங்க. நல்லா இருக்கும். வர வேண்டிய பணம் அதைத்தான் வர வச்சு தரேன். உங்க எல்லாம் ரூபா கொடுத்துருக்கா? போயிட்டாங்க. கருப்புசாமிக்கு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை 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 தொண்டைமான் புதுக்கோட்டை. ஏன்னா புதுக்கோட்டை 4 புதுக்கோட்டை இருக்கு. தூத்துக்குடி புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, செக்கானூரணி புதுக்கோட்டை. புரியுதா? ஏய் தம்பி, அவருக்கு ஒரு சீட்டு கொடுறா. இன்னும் 2 கொடு, வச்சுக்கிட்டோம். நல்ல பையன். சும்மா சின்னல. கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், இழந்து போன செல்வத்தையும் பெறணும்னு கேட்டு வந்தது யாரு? வாமா வா. திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? முன்னால வந்துட்டு. நீதிமன்றம் கோர்ட்டு சொந்தமா எதுவும் குழப்பவங்க யாரு? நீதிமன்றம் கோர்ட்டு சொந்தமா குழப்பவங்க தன்னை மறந்தார்கள். சரி, கரெக்ட். ஓகே. காலன் டோன் வருதுனா பொன்னை விரும்பும் பூமியிலே வரலாம். அக்கா வா, நேராவது பாரு. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன் குடும்பத்துல சோதனையும் வேதனையும் ஆரம்பிச்சிருக்கு. உன்னை வாழ வைக்க தகுதியான தலைவன் அரவணைப்பற்று மனம் நொந்து உனக்கு உதவா நிலைகளை அடைந்து விட்டான். ஆகையினால் இப்போ நிறைய சொத்துக்கள் சம்பந்தமான மன வருத்தமும், கடன்கள் சம்பந்தமான வேதனையும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமும் உன் உள்ளத்துல தோண்டி இருக்கு. கால் வந்துட்டு வா. நீங்க எல்லாம் இருங்க. யாருமா? அப்பா இருக்கு. நான் சொன்னதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வா. வேற என்னம்மா வேணும்? நான் சொல்றது மட்டும் நீ கட்டினா போதும், எல்லாமே சரியாயிரும். அந்த வேலை 1 வருஷம் ஆகும். எனக்கு அதன் மீது கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. வீணாக காத்திருக்காத. கிடைக்கிற வருமானத்தை உனக்கு வழிவகுத்து தரேன், வெற்றியாகி தரேன். உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அதன் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைக்கும். அதுல குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன். இந்த பக்கத்துல வா. இவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான். இவன் பேராசிரியை ஆவாள். கடன் தீர்ந்தாச்சு. போ வாப்பா. கால் வந்துட்டோடா. யாருக்கடா கல்யாணம்? வெட்டிக்கார பேர இருக்கிய. குழந்தை தகுந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா குழந்தை? எங்க நிக்காம பையன்? கல்யாணம் முடிச்சு உன் மனைவி எங்க? பக்கத்துல வா, பக்கத்துல வா. எந்த ஊர் உங்களுக்கு? இன்னொரு கால் வந்துட்டாங்க.
வரலாம். உன் பையனுடைய கழுத்தை பார்த்தேன், சிவபெருமான் கழுத்துல எடுக்கிற நாகம் சுத்தி இருக்கு. அதனால திருமணம் திருமாங்கல்யம் தோந்துமான தடைகள் ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. என் குதிரை நீங்க எல்லாம் வந்த உடனே நீதிமன்றத்தெல்லாம் போய் காட்டுது. தம்பி என்ன படிச்சிருக்க? நீதிமன்றத்தெல்லாம் காட்டுது. அதனால நீதிமன்றத்துல போய் நின்று உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அது இவங்க பக்கத்துல வெற்றியாக நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். யாராலும் எதிர்க்க முடியாது. 9 மாதத்துல உனக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச பிறகுதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னால நீ தலைகளாலும் ஒண்ணுமே நடக்காது. அப்படியா? கிரகம் முடிஞ்சு போயிருமோ? கால் வந்துட்டு நீ உட்காருக்கா. அப்படி ஒரு கிரகம் இருக்காமா? ஏகப்பட்டவருக்கு கல்யாணம் முடிக்கிற கிரகம் வந்தாச்சு, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. வானா அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? கத்தார்ல வந்திருக்க. 1 2 இல்லே, உங்ககிட்டயும் கொஞ்சம் கள்ளத்தனை இருக்கல. கால் வந்துட்டு வா. நீயா ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சா அது பழகத்தான் செய்யும், நடக்காது. அதனால அதை கழிச்சு விட்டுருவோம். என்ன, 9 மாத கால அவகாசத்துல கிரக நிலைகளை பார்த்து இவனுக்கு வேலையை நிலையா கொடுத்து வாழ்க்கையை அமைச்சு தந்துருந்தேன். உன் எண்ணத்துக்காக இவனுக்கு சரி பண்ணி வெற்றியாக்கிட்டாரு. இந்த பயப்படாம இரு, பணங்கள் வந்து சேரும், எல்லாம் வெற்றியா நடக்கும். தைரியமா இரு. செப்டம்பர்ல இருந்து கல்யாணத்தை தொடங்குங்கள். சக்தி உண்டு, முக்தி உண்டு. கர்மதாமிக்கு கால் நட்டுமா? மந்த்லி ப்ராப்ளத்தை பத்தி லேடிஸ் டாக்டர்கிட்ட கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அதனால அந்த கழிவு கூட சரியாக முழுமையாகாது. ரொம்ப ஓப்பனா பேச வேண்டாம். என்ன, முழுமையாக கழியாது. அதை பார்த்தேன். அதனால கருப்பசாமி உண்மையிலேயே குழந்தை கிடைக்குமா கிடைக்காத மாட்டார். ஆம்பளை பையன் பிறப்பா, ஸ்ரீராம்னு பேர் வைக்கணும். காரணம் சோதனையை வெல்லுவோம், சாதனை செய்வோம். அதனால மருத்துவத்தை பத்தி பயப்பட வேண்டாம். அது உன்னை விட்டு கழிந்து விடும். குழந்தை பாக்கியம் உண்டு. ஸ்ரீராமனு பேர் வைக்கலாம். ஆவணியிலிருந்து தொடங்கும். வரக்கூடிய அமாவாசை புனிதமாக கருதி சாமி கும்பிடக்கூடிய காலம் வெற்றியாகும். தொழில் பார்க்கணுமா? வெளியில வேலை பார்க்கணும், தொழில் பாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தங்கச்சியா இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு உத்தரவு தான். தஞ்சாவூர் தங்கச்சிங்க வா. ஏன் தங்கச்சி, தங்கச்சிங்க வா. சின்ன சொல்லிட்டான். பக்கத்துல வா. அடுத்த உத்தரவுல பேசணும் பொறுமையா. சரி போயிட்டான். பௌர்ணமிக்கு வாங்கப்பா. ஓகே. தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெண்ணடியாள்.
பணம் வேணுமா? என்ன வேணும்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீரனார்னு ஒரு சில தெய்வங்கள் அந்த பக்கம் வராங்க. ஐயனார்னு ஒரு குரூப்பே இருக்கு. பேச்சுத்தாயின்னு ஒருத்தி இருக்கா. ராமாட்சின்னு ஒருத்தி இருக்கா. இவைகள்லாம் இருந்தும் என் பணம் செலவழிஞ்சது எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால கருப்பசாமி என் வீட்டையும் வளர்த்து தரணும், அதுல வழக்கு இல்லாம ஆக்கி தரணும், வெற்றியாக்கி தரணும் என்பது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டுவான். இவங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை தானக்கா அவனுக்கு பத்தியா இவ்வளவு சாதனையா வந்து நிக்காங்க. இந்தா பக்கத்துல வா, வெற்றியாக்கி தரேன், நடக்கும். கருப்பசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வாமா. என்னம்மா பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? அண்ணனுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கால் விடல, நல்ல விடல, நல்ல விடல. போப்பா போப்பா வெளியாரு. அடுத்து பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை நம்மாடு. உன் கட்டுமனைக்கு போனேன். 5 தலை நாகம் படம் எடுத்து நாகதோதமான கோயில் எங்க இருக்கு? இப்ப நாகதோஷம் சர்ப்பதோஷம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கிறதுனால மங்கள காரியங்கள் கொஞ்சம் மனக்குறைகளா இருக்கு. வெற்றியாக்கி தரேன், கால் வந்துட்டுவான். வேற என்ன வேணும்? வேலையில் உள்ள பொண்ணு கிடைக்காது, படிச்ச பொண்ணு கிடைக்கும். வந்த பிறகு வேலைக்கு போவான். இந்த வெற்றி ஆயிக்கா நல்ல கம்ப்யூட்டர் செக்ஷன் படிச்சவளா இருப்பா. போ. கருப்பசாமிக்கு பாப்பா என் மகனை திருத்தி கொடுத்து கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். அண்ணே 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 சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு பிறப்ப கெட்டு போச்சே. உன் மகன் ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிக்கான்பா. ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிக்கான். எவன் என்ன கிடந்தாலும் சரி, யாரு பாக்கெட்ட உருவாந்தாலும் சரி, அதை எடுத்து போய் அவன் குடிக்காம தூங்க மாட்டான். உத்தமன். நினைச்சதை நடத்தாம விடவே மாட்டான். பிடிவாத பிடிச்சவே விடாது. கால் வந்துட்டுவான். சோளக்காட்டு மூலையிலே சோடி 2 சேர்ந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, தம்பிக்கு நல்ல சோடிகள் நிறைய. ஒரு பொம்பளை கூட்டமும் இருக்கு, ஒரு ஆம்பளை கூட்டமும் இருக்கு. ஒரு கல்யாணம் முடிச்ச வாட்டா பேசி பழகி பணம்லாம் ஹேன்னு போயிட்டான். சரியான கால் தப்பா சொல்றது என்ன? சரி இருந்து போறான் சின்ன பையன். அவன் தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ. உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா 3 மாதம் 90 நாள் அவகாசத்துல திருத்தி தாரேன். இந்தா காசு பணத்துக்கு கவலைதான் ஆக்கி தரப்போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமி நான் ஒரு தொழிலை நினைச்சு முயற்சி பண்ணதேன். அதுக்கு எனக்கு வெற்றியா நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்கிறேன், அது எனக்கு வெற்றியாக வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? வெளிநாடு சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? பட்டுக்கோட்டை உத்தரவு. ஏன் சொத்து பாரு. அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓப்பனா பேசு. எதையும் சொல்லிட்டு வரணும்னு நினைச்சு வரக்கூடாது. வெளிநாட்டை பத்தி உங்களுக்கு வெளிநாட்டுல இல்ல வேலை ஒன்று நினைக்கிறீங்களா? அவர் சந்தோஷமா இருக்கட்டும், நல்லா இருப்பான், ஆயுள் பலமா இருப்பான். கருப்பசாமிக்கு கருப்பசாமி என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பட்டுக்கோட்டை. உங்களுக்கு சொத்து என்ன பிரச்சனை? நீ கால விட்டு வாப்பா. உன் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி முக்கியமான சில ஆட்கள் மூலமாக மறைத்து வைத்து அவங்களை சரிகட்டி மனதை திருப்பி வச்சிருக்காங்க. அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன் உரிமைகளை
நான் சொத்தை வாங்கி தந்தா போதும்ல, உன் மனைவி வாங்கி தரதுக்கு வருவான், மருமகன் தடுப்பான், அவனை வென்றுதான் இவன் வரணும். அப்படி இல்லை என்றால் இவன் மேல கவர்மெண்ட் ஒரு கேஸ் போடும். அதுக்கு பயந்து இவள் வந்து விடுவாள். அதை நான் வர வச்சு தரேன், காரணம் வரலாம். கர்மசாமிக்கு ஜெயிக்கிறேன்ப்பா, வெற்றி உண்டு. சொத்து சொந்தமா கல்வி கேட்டு வந்தவங்க